ஆரம்பிக்கலாங்களா? ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஜெயின் ஜெவ்லோ. இன்னைக்கு ஜெயின் ஜெவ்லோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு குட்டி ஒரு சமையல் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சரியான மழை, அதனால் நாங்கள் என்ன நப்பன்னு ஒரு சமையல் செய்வோம்னுட்டு நூடுல்ஸ் தான் போட போகிறோம். வாங்க எப்படியெல்லாம் போட போகிறோம், எப்படி செய்ய போகிறோம்ன்றதை வந்து வீடியோக்குள்ளே பாருங்கள். பாருங்க, இப்போ நாங்கள் நூடுல்ஸுக்கு எண்ணெயை விட்டு கொதிக்க வச்சுட்டு வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்குறோம். அது என்ன நினைக்கிது, நாங்கள் வந்து திடீர்னு முடிவு எடுக்கிறோம். ஏன்னா நாங்கட 24 மணித்தாளத்தில் முழு மணித்தாளம் எங்கட ஆச்சு. அப்போ நாம தான் முடிவு எடுக்கணுமேண்ணா. இப்போ பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா வெங்காயம் சுத்தமாக லேசாக வதங்கதை அப்போ நான் இங்கே வெட்டி வச்சுருக்கிறேன். வேறு டைம் மிக்சியும் சொல்லுங்கள், சரியா? ஓகே. இப்படி ஒரு ஆட்டு, அப்படி ஒரு ஆட்டு. கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் இரண்டு வரைக்கும் இப்போ அதான் வதங்கிட்டு அதான் நான் வந்து சமெண்டினா உணர்த்தி வச்சிருக்கிறேன். சமெண்டினா இப்படி நல்லா நினைச்சிட்டு போட்டு சமெண்டின் யாருக்கு பிடிக்குமா? மணிக்கு பிடிக்கும். மணிக்கு பிடிக்குமோ? மணிக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதான் சமையல் அதுக்கு சேர்க்க போகிறோம். சமையல் செஞ்சு போக போகிறோம். ஏன்னா மணி என் சமையல் முடிச்சு எடுத்துருவாங்க. இப்போ இதுக்கு கொஞ்சம் பொருட்கள் சேர்க்க போகிறோம். என்னென்ன பொருட்கள்? கொஞ்சம் ஸ்பைசிக்கு நான் கொஞ்சம் ஸ்பைசி சாப்பிடுவோம். அதனால் மழை குளிர் தானே, கொஞ்சம் கூட தான் சேர்ப்போம். கொஞ்சம் மிளகு தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக நாங்கள் வீட்டில் தயாரிக்கிற தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக என்ன தூள் முடியுது? கட்டத்தூள். பட்டத்தூள். இதுக்கு இப்போ நல்லா கொஞ்சம் மதங்கிட கொஞ்சம் தண்ணி விடக்கூடாது. தண்ணி விட்டுட்டு சொல்ல அப்படி இருக்கிற மாதிரி. என்னென்ன மணி என்ன சொல்ல? தண்ணி தண்ணியா? இது அப்படியே கொஞ்சம் கிரல் எடுத்து இது பிளண்டு வந்து அப்புறது அதுக்குள்ள நூடுல்ஸ் அவைக்கவே அவிச்சு வச்சிருக்கிறோம். அந்த நேரத்தில் அதுக்குள்ள போடுவோம். நீங்கள்லாம் மலைக்கு நைட்டில் என்னென்ன சாப்பாடு செய்கிறீங்க? மலைக்குள்ள உண்மையாக சொல்ல போனால் அப்போ சொல்லுவாங்க ஃபுல்லாகவே வீடுகளுக்குலாம் தண்ணி தான் நிற்கிது. ஏதோ கடவுள் குடியத்தில் எங்கள்ட கிச்சனுக்கு மட்டும் தண்ணி வந்துருக்குது, வீட்டுக்குள்ளே தண்ணி வரல. அதனால் இப்படி எங்கள்ட கிச்சன் ஓடைக்குள்ள கொண்டு வந்து கேஸ் அடுப்பை போட்டுட்டு சமைக்க வலிக்கிட்டால் எங்கள் வேளாண் கூட ஏனண்டா இப்போ ஸ்ரீலங்கா ஃபுல்லாக மழை உண்டு மட்டும்தான். அந்த மழையால் வெளியால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி வரல, ஆனால் கிச்சனுக்குள்ளே தண்ணி வந்துட்டு அரங்கட கிச்சனுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டம் சமைக்கிறது. அப்புறம் நாங்கள் வெளி செட்டப் பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் நூடுல்ஸ் அவிச்சு வச்சுட்டோம். நூடுல்ஸும் அப்படியே அவிஞ்சிட்டு அடுப்பை நிப்பாட்ட போகிறோம். சரியா? நிப்பாட்டிட்டு
இதால் தான் நூடுல்ஸ் எடுத்து போட போகிறோம். ஏன்னா அடுப்பை போட்டு கொண்டு நூடுல்ஸை போட முடிச்சு தான் ஆகிடும். எங்களுக்கு மழை நேரத்தில் நிறைய சாப்பாடு செய்யணும்னு தோணுது தான். பட் மெயின் பிரச்சனையே எங்களோட குசினி தான். குசினிக்குள்ளேயே தண்ணி வந்தபடியாக பார்க்க முடியல, செய்யவும் முடியலை. நிறைய பேர் வீடியோ காணையிலேருந்து தேடுவீங்கள் என்று நான் நினைக்கிறேன். போடுவோமே நான் மணி. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கஸ்டமர் வந்திருக்கிறா. அவள் பார்த்தீங்கன்னா ஆரண்டு பார்த்தீங்கன்னா அவள் தான் எங்கட மதுவக்கா. என்ன மதுவக்கா இது கோல குளிர்? நமக்கு பீச்சுக்கு ப்ராப்ளம் இருக்குல்லோ, அதனால குளிர் கூட என்னபடியா. அப்போ நம்மளுக்கு தான் குளிர் இல்லை. அவங்களுக்கு குளிர் இல்லை. எங்கடப்ப குளிர் குளிருக்கு சேஃப்டி கவசம் ஆண்டு கலட்டி கலட்டி. அப்ப எங்களுக்கு குளிராதா என்ன? எங்களுக்கு இத்தனை நூடுல்ஸ் வாசம் கேட்டோன்னு ஓடி வந்துட்டு யாருக்கு வடிக்கிறீங்க? இல்ல நீயா கொண்டு இந்த குழந்தை பிள்ளைல நிறுத்துற உலகத்திலேயே கஷ்டமான வேலைன்னு சொல்லுவாங்க. குழந்தை பிள்ளை நிறுத்துற உங்களோட பிள்ளைக்கு ஒரு பாபா கொடியை போட்டு விட்டா விஷயம் முடிஞ்சு. இப்போ கரடி சத்தம் போட்டு தான் நிறுத்துறாங்க. கரடி சவுண்டை போட்டு நான் என்ன இறக்கி கட்டி வச்சுட்டு படுத்துட்டு அது அப்போ கனவு என்ன கனவு கண்டாங்க செய்து சாப்பிடுறது. வெங்காயம் பச்சியும் புளியண்டியும் குடிக்க கனவு. வெங்காயம் பச்சி எப்படி எப்படி செய்யற சொல்லுங்க. என்னென்ன கனவு நீங்க? நம்ப மாட்டேன். இந்த பெரிய கனவு கண்ணனி அதுவும் முழுசா முடிச்சிருக்கிறாங்க. வெங்காயத்தை வெட்டி வெட்டிட்டு சின்ன 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 எல்லாம் அந்த பீஸ் பீஸாக வெட்டி போட்டு அதில் இஞ்சி பேஸ்ட் எல்லாம் போட்டு கட்டத்தூள் எல்லாம் போட்டு வேற ஏதோ பச்சை இல்லை போட்டனால இன்னும் மறந்துட்டேன். கனவுலையா போட்டுருக்கிறேன். அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு அப்புறம் பச்சி மாவை குழச்சி கலந்து வச்சு போட்டு வச்சு போட்டு கரைச்சி போட்டு அப்புறம் வெங்காயம் குழச்சதை பச்சை மாக்களை போட்டு புரட்டி எடுத்து நல்லா பொரிஞ்சு போட்டு சுட்டா சுடா பிளேன் ஊற்றி கொண்டு வெளியில இருந்து குடிக்க கனவு கண்டுட்டு கண்டுபிடிச்சி பார்த்தா அட கனவாண்டுட்டு. நாங்கள் கிச்சன் மாற்ற போகிறோம் தானே, மாற்றிட்டு எல்லாம் செய்வோம். ஓகே பார்த்தா மட்டும் எலும்பை பிளேண்டி போட்டு தந்து மிக்சர் தந்தான். நல்லா தான் ஒண்ணுமே இல்லாத வாய்க்கு அது சொர்க்கம். அந்த மலைக்கு நீங்க ஆத்தி தந்தாலும் நல்லா இருக்கும். நாங்களும் குடிப்போம். நாங்க தான் ஆத்தி தர மட்டும் இல்ல அக்கா. தெரியுதா, நீங்க ஸ்ட்ராங்கான கேர்ள்ஸ். நாங்க உங்களுக்கு மழை காலத்துல முட்டு வரும், வெயில் காலத்துல முட்டு வரும், டஸ்ட் போனா முட்டு வரும், அழுதா முட்டு வரும். அப்ப நீங்க வீட்டு இருக்குறீங்க. கதை கதையா இருந்தாலும் கீட்டிங்க நூடுல்ஸ் போட்டு முடிச்சுட்டா. இந்த நூடுல்ஸுக்கு என்ன கறின்னு பாத்தீங்கன்னா நண்டு கறி இருக்கு. வாரங்க இப்படி இருங்க மணி இருக்கா வெட்டி விஐபி நீங்க தான். சரி சொல்லுங்க. நான் உங்களுக்கு கமராமேனாவே இருந்துட்டு போயிடுறேன். என்ன இந்த பொண்ணான முஞ்சி காட்டி விடக்கூடாது. இன்னைக்கு பட்டை கேவலமா இருக்கு. மழை என்ன செய்ய போறாங்கன்னா இப்போ எல்லாத்தையும் வாயையும் கிண்டி விட்டோம்னா மழைக்கு எல்லாரும் சாப்பிடுவேன். என்னையே பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொஞ்சம் கேவலமாக தான் நிற்பேன். ஏன்னு கேட்டால் இது எங்களோட அப்பாவோட டிஷர்ட். எங்களோட அப்பா இல்லாமல் போய் 4 வருஷமாச்சு. 4 வருஷமானாலும் எங்களோட அப்பா எனக்கு குளிருக்கு இது ஒன்று நல்லா இருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்கு. இது என்ன செய்ய போகிறோம், வாயை கிண்டி விட போகிறோமே. சும்மாவே நான் பஸ்ல வந்தேனா பாத்தீங்கன்னாலும் தெரியும். வாங்க அப்படியே தம்பி இவர் இப்படித்தான், இவருக்கு இதுதான் வேலை. சரி நான் அடிக்கிறேன்க்கா. இவர் விஐபி. இவருக்கு எந்த நேரம் எப்படிதான் இருக்கு? நல்லா இருக்கு. பசிக்குதா?
பசிக்குதாடா இந்த மாதிரி தண்ணியை முக்கிய உரிப்பாங்கிற தம்பி பெரிய சண்டித்தரன் செய்வான் வீரமாக கதைப்பான் எல்லாம் செய்வான் ஆனா பசின்னு ஒரு சுட்டு நேரம் வந்தா எல்லாருக்கும் பயக்கண்டு சண்டை பிடிக்க மாட்டான் டென்ஷன் ஆக மாட்டான் முக்கியமா நீதான் வரணும் பாமது உன்னை காட்டி கொண்டா வரணும் என் ரூம்ல மிச்சத்தை காட்டி நான் எலும்புடா എന്താ പരിയവായി என்ன மெட்டதவியா காட்டி ഞാൻ കാട്ട മാട അവന് കണ്ണൂർ പറ്റും அவன் கொலை கொலன்னு தக்காளி நாங்க அவனுக்கு பாதாம் பிஸ்தாண்டு கொடுத்து பொம்பளை பிள்ளை மாதிரி கொலை கொலன்னு வளர்க்குறோம் பிறகு காட்டிட்டேனா சொல்லலாம் அவ வாங்கடா சாப்பிடுவோம் நல்லா இல்லையா அப்ப ராகு தூசிக்கு சாப்பாடு பண்ண மாதிரி ஆள் கறி கட்டு பாபி ஏன்னா எல்லாரும் எங்கட யூடியூப் சேனல்ல எங்கட கோம் பிளாக் பண்ண சொன்னீங்க எங்கட வீட்டு அல்லாவே லைட் எடுக்க வந்தது நான் வந்து வேகம் சாப்பிட்டுட்டு வேகம் ஓடிடுவேன் ஏன்னா இந்த மகன் மேல துசி வேற சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னது இது பாவம் தான் துசி அப்ப துசிக்கு இது கொடுப்பா மாதிரி சோறு நல்லா இல்லையா ஆமாக்கா என்னடா அப்பா மணி போன எடுத்தா நல்லா விழுந்தடிச்சு ஓடுது இங்க என்ன மது அக்கா நான் ஸ்டைலாலாம் இந்த மேல சாப்பிடல அது என் பிள்ளை மேல நிற்கிறேன் அவளை மேல பாசக்காது எனக்கு தெரியும் இப்போ நாங்கள் சோஸ் பண்ணுவோம் சாப்பிட மாட்டேன் இன்னைக்கு கொஞ்சமா நல்லா இருக்கு பள்ளி குச்சி சரியா வாய விட்டுட்டு ஒல்லி குச்சிக்கு சோத்த கொடுத்துருக்கானு சோறா கொடுத்துருக்கானு விட்டது போல நாளைக்கு கொல்லி குச்சிக்கு ஒரு ஆள் கிடைக்கலையா இப்ப மணி நம்ம தெரிய போதே மணி நீ அழகிதா மணி மழை முடியும் வரைக்கும் நாங்கள் வந்து கடையில தான் சாப்பிட போறோம் பிளான் போட்டிருக்கிறோம் என்ன சில கடையில சாப்பிட போற செலவு எல்லாத்தையும் பார்க்க போறது எங்களோட தம்பியும் மணியும் தம்பி பார்த்தா சாப்பிடுவோம் இப்ப நான் தம்பிய சூம் பண்ணுவேன் ஆனா என்ன செய்யறது இப்ப சூம் பண்றேன் சிச்சுவேஷன் எந்த சாப்பாடுமே வீட்டை எந்த சாப்பாடுமே வீட்டை சமைச்சு சாப்பிடுற மாதிரி கடைசி வரைக்கும் இருக்காது இந்த மழைக்குள்ள சொத்த பச்சை சோறு வெள்ளை சோறு சம்பளத்துக்கு வச்சு சாப்பிட்டு கருவாடு எனக்கு எந்த பெரிய 5 ஸ்டார் என்ன 7 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலும் வீட்டை வந்து சம்பளம் சொன்னாலும் வீட்டை சாப்பிடணும் இல்லாட்டி எனக்கு பத்தியப்படாது எனக்கு கீத்தியம்மணி சமைச்சிருந்தா தான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கு இப்படி சொல்லி சொல்லியே காலத்தை ஓட்டுவோம் நான் சமைச்சு போடுவேன்னு என்ன செய்யறது இப்ப எனக்கு ஒரு குழந்தை இருக்கு இல்ல குழந்தை ஒன்று இருக்கு அத பாக்குறதால டைம் இல்ல டேய் அடே ஒரு காலத்துல நான் 3 மணிக்கு எழுப்பி இந்த மனுஷனுக்கு ஒரு குழம்பு ஒரு வெள்ளைக்கறி ஒரு பொரியல் ஒரு சம்பல் எல்லாம் செஞ்சு
சாப்பாடு கட்டி 5 மணிக்கு கொடுத்து விடுறேன் நான்டா. விளங்கல கீமும் இல்ல கிபியும் இல்ல 3 வருஷத்துக்கு முதல் 3 வருஷமா அதுக்கப்புறம் கிட்டவே போயில. சரி அதுக்கு பிறகு 10 மாசமா இருந்தேன். பிறகு இப்ப புள்ள அது குழந்தை இருக்கு என்ன செய்யறது? உங்களை பதிவு என்ன? அப்ப துசை நீ இருந்த லியாவை பாத்துக்கொண்டு நான் சமைக்கிறேன். அவளும் முன்னோட என்ன 4 புள்ளா இருப்பாள். மணி நீ நானும் ஒரு காலத்துல ஒரு வீடு கட்டி தனியா போவேன். நீ வா, நீ வீட்டு பக்கமே வர தேவையில்ல மாறு. நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க ஹோம் டூர் போடுங்க. இப்ப வீட்டுக்குள்ள வெள்ள நிக்கிற டூர் வேணும்னா போடலாம். இது மழை காலத்துக்கு இது நண்டு சூப் வச்சு குடிச்சா தானே அங்க இது சளியெல்லாம் போகுமா? வச்சு தாவாங்க இது நீ ஆட்டு வச்சு தராத. நண்டு இல்லாட்டி போய் கடலை பிடிச்சிட்டு வந்து வச்சுதா. யாரையாவது ஓட சொல்லு. இந்த சொந்தக்காரர் போட் இன்ஜின் வச்சிருக்கிட்டு இருந்தா நான் வேற சொல்லு. தெரியாதோ? இன்னும் வார காலம் போற காலத்துல தெரியும் விடு. கடல் நண்டை விட பொந்து நண்டுல ரசம் வச்சா தர. இது என்னடாப்பா சாப்பிடுறீங்க? பொந்து நண்டு சொன்னா என்ன பயம் மாணி? நீ பாத்தியா? இனி என்ன மூச்சு காத்து வந்தா என்ன யாருக்கு தெரியும்? பெண் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அது அப்படிதான் போறதுக்கு தான் பெரிய நண்டு. முழங்கல உங்களுக்கு மட்டும் முழங்கல அப்ப எங்களை விட வாயா இருக்கு பெருசு. அதான் விளைங்கல இல்ல. அதான் என் தம்பிய பத்தி கிடைக்காது. அது தங்கமா பத்திரமா தங்கமணி பிரியாணி வீடியோ பண்ணாங்க. நாமனே பிரியாணி வீடியோல பாத்துருப்பீங்க. தம்பி பாஞ்சு சாப்பிட்டாங்க. இவன் நைஸா போறான்னு சொல்றது விளங்க கூடாதுட்டு பார்த்தா ஹோல்ல இருந்து கொண்டு யூடியூப் சேனல் ஃபுல்லா வீடியோ ஃபுல்லா பார்த்து கொண்டு இன்னொரு அதிசயமா இருக்கிற ஃபுல்லா பாக்குறாங்கல்ல. அவங்க சொல்லிருக்கிறீங்கம்மா என்ன பாஞ்சு ஆளை கலவெடுத்து சாப்பிடுறீங்கன்னு சொன்னா அதை நாங்க போட்டுட்டோம் பார்த்தோம். மணி மெல்லமா போய் நண்டுக்கு நொந்துரா போகுது. இப்ப எங்க அம்மாக்கு கவலை அவங்க சின்ன நண்டு போயிட்டு. இது நீங்க என்ன ஒரு கெட்ட ஆக்கல. நான் ஒரு பெத்த சாய்க்கு ஒரு சின்ன நண்டா கொடுத்து போட்டு நீங்க பெரிய நண்டா வந்து சாப்பிடுறீங்க. விழுங்குங்க முள்ளு போய் தொண்டையில சிக்கிக்கொண்டு நிக்கும். வா வா வாண்டு
ப்ளீஸ் ஒருக்கா சிரிச்சு விளையாடு ப்ளீஸ்டா. சரி நான் ஜெயிச்சு காட்டுறேன். இல்ல அது நான் சொல்லி காட்டுறேன். மணி சும்மா சிரிக்கிறனால ஹீஹின்னு சும்மா சிரிப்பாள். நல்லா சிரிப்பெல்லாம் தாண்டி சிரிப்புக்கு எக்ஸ்ட்ரா சிரிப்பு ப்ரோமேக்ஸ் வந்துட்டுண்டா. இல்ல தூசி கொண்டு வந்து கொடுக்குறேன் நன்னுடால அவ காட்டுக்கிட்டு மணி சிரிக்கிற மாதிரி சிரிச்சு விடு. ஒருக்கா இதெல்லாம் இரும்புற பயம் இருக்கணும். எப்படி அவமானப்பட்டுக்கிட்டேன் பயந்த பேர் மணிக்கு ஒரு தேத்தனிக்காண்டி இப்படி பணிஞ்சு போக கூடாது. நாளைக்கு ரால் கறி கட் முன்னுக்கு கொட்டினா அடிக்குது பாரு கதை. ஒரு அக்கான்னு மரியாதை நண்டை இந்த காலையில நானே கொதிக்கல இது நண்டு சுக்கா செஞ்சுதான் வேண்டி பிரெட்டல் மது மழை பெஞ்ச மது உண்மையாவே கடலுக்கு போட் போற இல்ல மது. சரி நீ பொத்து நண்டு பிடிச்சி செஞ்சுதான் நான் சாப்பிடுவேன். என்னென்ன சமைச்சு தர சொன்னாலும் அவ்வளவு சமைச்சு தருவேன். ஒருக்கா மணிய மாதிரி பெருசு சிரிச்சுட்டு மணி வடிவா கோப்பைய பிடிச்சு வடிவா சாப்பிடுங்க. மணி விளையாட வரும்போது ஆறாவது பிக் பாஸ் பாக்குறேன்டா. ரெண்டு பேர் குயினன் மேல இந்த பொண்ணு ஜெஃப்ரி ஆண்ட பார்த்தா ஜெஃப்ரி பிக் பாஸ் அப்படி விளையாடுமா அதே மாதிரிதான் மணி என்ன செய்வார். இத்தனை பேர் வீட்டுக்கே இருந்து விளையாட வரும்போது வெளியால வந்து ரெஸ்ட் ரூம்ல பல்லு திட்டிட்டு முகம் கழுவிட்டு தான் கண்ணை திறப்பாள். அது மட்டும் பார்த்துட்டு வெளியால வந்து கீர்த்தி இதை சொல்லிட்டு நம்புறதுக்கு சொல்லு. உன்னை முகத்துல இருந்து வடிவு தெரியுமாடி சொல்ல. நானே வடிவான பிள்ளைதானே அதை நீ சொல்லக்கூடாது நாங்க சொல்லணும். மணி நான் வடிவா வடி இல்லையா? சரி மணி மணிக்கு டென்ஷன் இருக்கு துசி. நான் வடிவா வடிவு இல்லையா? துசி நீ சமைச்சு தாரான்னு போய் சொல்லாத சரியா? கீர்த்தி வடிவா லியா வடிவா? கீர்த்தி வடிவா லியா வடிவா? இல்ல ஒரு ஆள சொல்லு. இங்க உனக்கு நீ சமைச்சு தர நீ வேலையெல்லாம் செய்யற நீ அதுல எல்லாம் உண்மையா நான் 100க்கு 200 மார்க்ஸ் போடுவேன் சரியா? உண்மையில சமையல்ல இருந்து ஒரு மனுஷரை பாக்குற விதம் அது இது எல்லாத்துக்குமே பழக்க வழக்கத்துக்கு எல்லாம். ஆனா இந்த வடிவுன்னு சொல்லி மனுஷரை காட்டாத. இது சாமாக்கு வேலை செஞ்சு கொடுக்குறேன்னு தானே அதுக்கு உன்னை பாப்ப. நாங்க என்ன செய்யறோம் திருப்பி மழை வந்துட்டுது. இந்த டைமுக்கு நாங்க காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு சரியா? உங்க அம்மாக்கு நீ எதை செஞ்சாலும் மடிவாதான் இருக்கு. துசி சைலண்ட் ஆனம் பாத்தியா? அங்கதான் இருக்கு ஹைலைட். அவள் நோண்டு வாழலாம் 4 பேர்ல கடிச்சு கடிச்சு. ஐயோ துசி என்ன பாசம் பாத்தியா? அப்பதான் கீழே துசி கட்டிக்கு அளவடிக்கிட்டது குளறு குளறு. அது உன்னோட இருக்கு. உன்னோட தம்பியோட எங்க பத்தியாடா நான் என் பிள்ளைய கஷ்டப்பட்டுனாலும் படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு ஆக்கணும் பண்ணிருக்க. கடைசி நீ மீன் பிடிக்காத கேட்க போறேன்னு பாத்தியா சொன்ன.
அது 2 வயசுல அவங்கள 2 வயசு ஆகல. அதுக்கு முன்னமே லியாக்கு ஒரு தொழில கத்து கொடுக்குற மீன் எல்லாம் பிடிச்சு அது ஒரு கௌரவமான தொழில் தெரியுமா? மீன் பிடிச்சு அதை கொடுத்து சமைச்சு சாப்பிடுறதெல்லாம். அது வந்து ஜப்பான் மீன் அக்குளத்து மீன், ஜப்பான் மீன், விரால், அந்த மீன் எல்லாம் இவ்வளவு சத்து இருக்கு. அப்ப நாளைக்கு வாங்கி தான் சாப்பிடுறியா? சாப்பிடுவோம். நாளைக்கு ஜப்பான் மீன் சாப்பிடுவோம். சரியா? நாளைக்கு ரால் இல்ல குளத்து மீன் தான் சாப்பிட சமைக்க போறோம். எனக்கு வேணாம், வெண்டி ஆண்டு வருது எங்க சீக்கிரமா. இப்ப ரோட்ல எல்லாம் மீன் இருக்குது. நாளை போய் வலை பிடிச்சு 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 பாப்போமா சும்மா. அடி உசாமா இங்க இருக்கும் போது முதலைக்கு பயப்படுவான் சும்மா. இப்ப எவ்வளவுதான் எங்களோட வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய், லவ் யூ. na 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 na